காலங்கள் மூன்றும் ஒரு சேர தோன்றும் வடிவாக வந்த காளி உன் பாதாதி கேசம் பக்தியுடன் பேசும் பிள்ளைகளை காக்க வாடி. உலகங்கள் ஊழி என்னும் சூறையிலே உருமாறி தத்தளித்து ஆடையிலே திருநீலகண்டனவன் பார்வையிலே அவதாரமாகி வந்த காளியளே. பக்தருக்கு பத்ரகாளி பாதகர்க்கு ருத்ரகாளி மாயாணத்தில் திகம்பரி ஞானியர்க்கு காதம்பரி கோலம் பல கோலமடி உனை கொண்டாட வந்தோமடி. கோலம் பல கோலமடி உனை கொண்டாட வந்தோமடி. உலகங்கள் ஊழி என்னும் சூறையிலே உருமாறி தத்தளித்து ஆடையிலே திருநீலகண்டனவன் பார்வையிலே அவதாரமாகி வந்த காளியளே. தாருகன் கதை முடிக்க தாரணி தவிதவிக்க ருத்ரனின் நெற்றியில் அம்மானி கருத்தரிக்க ஈராயிரம் கை முளைக்க அனல் வீசும் கண் சிவக்க அரவம் போல் நாக்காட அண்டமாய் உடலாட தாருகன் தலை கொய்து தட்சணையும் பின் கொய்து கம்சனில் மார்மீது கருணாபாதம் பதித்து திக்கொன்றாயிருப்பவளே திகம்பரியாய் திரிபவளே அக்ஷரத்தில் அடங்காத காளி அம்மானின் சரணங்களே. வீரபத்ரன் துணையாக கோர பற்கள் கூத்தாட உருவான பத்ரகாளியே. சும்பனி சும்பருக்கும் வம்பளந்த சண்டருக்கும் அம்படித்த காலராத்திரியே. அம்மாயே சரசண்டிகே ஆங்காரி சரணங்களே. உலகங்கள் ஊழி என்னும் சூறையிலே உருமாறி தத்தளித்து ஆடையிலே திருநீலகண்டனவன் பார்வையிலே அவதாரமாகி வந்த காளியளே. அம்மானி குபேர திசையினிலே ஸ்ரீகாளியானாய் ஈசான திக்கினிலே கார்த்தியாயனியானாய் இந்திர திசையினிலே சாந்த காளியானாய் அந்த அக்னி திசை மேவும் சாமுண்டா காளியானாய்
தென் திசை திக்கில் ஸ்ரீ முண்டமர்த்தினியானாய் நிருதி திக்கினிலே ஸ்ரீ பத்ரகாளியானாய் வருண திசையினிலே ஸ்ரீ துவரிதா காளியானாய் வாயு திசை விரியும் ஸ்ரீ வைஷ்ணவி காளியானாய் நெருப்பென்ற உடை கட்டி 18 படை கூட்டி அதில் 8 முகம் காட்டினாய்